அமரகாவியம், அழியா ஓவியம், சித்தன்னவாசல் சிற்பம், இமயமலையின் சிகரம், 7 அதிசயங்களின் சின்னம், வாழும் காதலர்களுக்கு அன்பின் உதாரணம், என்றும் மறையாத காதல் சின்னம், பச்சிளம் குழந்தைகளின் குரல் வளம், இப்படி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். நான் சொன்ன தலைப்புகள் எல்லாமே நம்ம தலைவன் தலைவிக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறத காமெண்ட்ஸ்ல சொல்லி ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்காமல் நெஞ்சில் இருக்கும் நம் வீக்காவின் கதையை பத்தி தாங்க சொல்ல போறேன். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. தட்டுல ஒரே ஒரு சப்பாத்திங்க போதுமா? ஒரு சப்பாத்தில எப்படிங்க சாப்பிட முடியும்? பெரிய சப்பாத்தி தான் ஒண்ணு போதும், இல்லைன்னா 2 3 அப்படித்தானே சாப்பிட முடியும். ஆனா நம்ம காவேரி செல்லம் மனக்கவலையில ஒன்னே போதும்னு எந்திரிச்சிடுறாங்க. மனக்கவலைக்கு யாரு காரணம்னா அது நம்ம விஜய் தான். அதுக்கு மருந்து யாருன்னு பார்த்தா அதுவும் நம்ம விஜயா தான் இருக்கணும். டக்குன்னு அம்மாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறேங்கிறாங்க. அம்மா நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி இருக்க வச்சிடுறாங்க. என்ன இது எல்லாரும் சொன்னோன்னு இவர் கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சுறாங்க. காலையில சூப்பரா மேக்கப் பண்ணிடுறாங்க. காவேரி இந்த பிள்ளைக்கும் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுறாங்க, யாழ்னி ட்ரெஸ். இவரும் சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வந்து நிக்கிறாரு. விஜயும் கிளம்பும் போது எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு போறாரு. ஆனாலும் இந்த குசும்பேன் கருப்பேன் குசும்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம தலைவர். காவேரி ஏக்கத்தோட இருக்காங்க. அடியே காவேரி, இதை ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இந்த உன்னோட எஃபெக்டை போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அள்ளிட்டு போயிருக்கலாமே, வயிற்றுல ஒரு 5 பிள்ளை மாசமே வந்திருக்குமே. ஐயோ, எப்படி ஒரு முகத்துல பாவனை அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி காவேரி ஒரு ஏக்கத்தோட பாக்குறாங்க. ஆனாலும் விடுவாரா என்ன, அப்படியே எதுவுமே சொல்லாம யூட்டன் போட்டு கிளம்புறாரு. பாவங்க காவேரி, எனக்கு உண்மையிலே பாவமா இருந்துச்சுங்க. எவ்வளவு விஜய் வெறுத்தாங்க திட்டுனாங்கன்ட்டு நம்ம காவேரி செல்லத்தை உண்மையிலே நான் கூட திட்டிருக்கேன். ஆனா திட்டையில உரிமையில தான் திட்டுறேன்னு கோச்சுக்காஞ்சன்னு சொல்லிட்டு தான் நான் திட்டிருக்கேன். ஆனாலும் இப்ப பாவமா இருக்கு, இவர் ரொம்ப பண்றாரு. அப்படி கிளம்புறாங்க. அப்படி ஏக்கத்தோட பாக்குது நம்ம தலைவி. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா என்ன இவர் ரொம்ப பண்றாரு அப்படிங்கிற நிவின் போய் பேசுறது செம்ம சீனுங்க. நல்ல அழகு. அதுல நிவின் நல்லா கரெக்டா தான் சொல்றாரு. உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னோம், நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்ட, அதனால நீ யாராவது மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லல. ஏன் எல்லாரும் விஜய கட்டிக்கங்கன்னு சொல்லுவீங்க, இப்ப என்ன இப்படி? அப்போ விஜய கட்டிக்கிறதுக்கு உனக்கு ஆசை வந்துருச்சுன்னு சொல்லிடிமா அவளே. ஆனா நிவின் பாக்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா நீ தான் மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமோன்னு தோணுதுன்னு சொன்னோன்ன விசில் தாங்க அடிக்கணும் போல இருந்துச்சு. அட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கும் அவ்வளோ சந்தோஷம். நிஜமா காவேரி அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லல. சூப்பருங்க. ஆனா இதை நீங்க அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம், காமிச்சுக்க வேணாம், அதான் கீழே விழுந்தாலும் மண்ணு ஓட்டலன்னு சொல்றாங்களா. ஆனா வேலையா போய் எல்லாத்துட்டையும் சொல்லிடுறாருங்க. ஏப்பா வீரபாகு, நீ பேக்கரி வாங்கின கதை இப்பதானே தெரியுது, நீ உங்க அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த காமெடி. அந்த காமெடி தாங்க ஞாபகம் வந்துச்சு. ராத்திரி முழுக்க நம்ம கூட தானே இருந்தேன், எப்படி எல்லாத்தையும் சொன்னா அப்படிங்கிற மாதிரி நல்ல புள்ள மாதிரி நிவின் இருந்தாரு. ஆர்ட்டையும் சொல்லக்கூடாது தானே நம்ம சொன்னோம், எல்லாத்தையும் சொல்லிட்டியாடாங்கிற மாதிரி காவேரி பாக்குறாங்க. எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. நிவின் அதுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டே பங்குங்கிற மாதிரி பார்க்க, ஏ காவேரி நிஜமாவாடி அப்படின்னு ஸ்வீட் கொடுக்கறது என்ன, அப்படியே எல்லாரும் வீடே அல்லோல போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏ காவேரி, நீ இத எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, ஐயோ ஐயோ அப்படின்னு சாரதாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே பாக்குது, இரு இப்ப என்ன, நான் என்ன கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னா என்ன? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றா தம்பி? காவேரி என்ன நீ சொல்ற? நீ அப்புறம் யோசிக்கிறேன்னு சொன்னது அதுக்கு என்ன அர்த்தம்? யோசிக்கிறேன்னு சொன்னா கட்டிக்கலாமா வேணாமா 2 யோசிப்பு இருக்குல்ல. ஏய் ரொம்ப பண்ணாதடி, நீ ரொம்ப திமிரு வச்சு போச்சு உனக்கு, அதெல்லாம் முடியாது. நீ யோசிக்கிறதுனாலே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். நிவின் தம்பி, நிவின் மாப்பிள்ள, நீங்க விஜய் தம்பிக்கு போன போடுங்க. ஐயோ நிவின் வேணாம், அதெல்லாம் நீங்க இப்ப சொல்ல வேணாம். அப்புறம் எப்ப சொல்றது, அவர் வேற கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவியா, சும்மா இருடி வேலையை பாடி. ஐயோ அம்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. கங்காவும் யமுனாவும் நீங்க போடுங்க நிவின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாங்க. சாரதா என்ன பண்ணுது, இல்ல தம்பி நீங்க போட மாட்டீங்க, நான் ஏன் போன்ல இருந்து போடுறேன் அப்படின்னு சாரதா போன் எடுத்தா பட்டக்குன்னு பறிச்சிருது காவேரி. அம்மா விடுங்கம்மா, அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. அடியே அப்ப வெக்க வந்துருச்சுனாலே கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க பாரடி, இதை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்க போடுங்க அப்படிங்கிற நிவின் போன் எடுக்கிறாங்க. நிவின் போனையும் வாங்கி பறிச்சிடுறாங்க. அவங்க போனை பறிச்சா என்கிட்ட போன் இல்லையா என்ன அப்படின்னு கங்கா எடுக்க, கங்கா உடனே என்ன பண்ணுது, கங்கா கிட்ட போனை எடுக்கல பாஞ்சு போய் வாங்கிருது. உடனே யமுனா வந்துட்டு, நான் ஏன் போன்ல பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போன் எடுக்க, யமுனா அப்படின்னு பறிச்சிருது. என்ன ஆளாளுக்கு எல்லாரும் போனையும் பறிச்சுட்டு தான் என்ன அர்த்தம் அப்படிங்கல. நர்மதா இப்ப நீ போன் எடுக்க போறியா அப்படிங்கல. இல்லக்கா என்கிட்ட போனே இல்ல, நான் எப்படி பேச முடியும்,
போன் இல்லையா? அப்புறம் எப்படி? அப்புறம் நீ சொல்றேன்னு சொல்ற, நான் சொல்றேன்னு சொல்லல. அங்க பார் அப்படிங்கல கரெக்ட்டா வாசலுக்கு வெளில போய் நிக்குது நம்ம குட்டி பாப்பா யாழினி. ம் சித்தி வீட்டு ஃபோனு என்கிட்ட இருக்கு. நான் போட போறேன் ஃபோன சித்தப்பாவுக்கு. என்னது சித்தப்பாவா? ஆமா, சித்திய கல்யாணம் பண்ணிட்டா சித்தப்பா தானே. ஏய் இன்னும் கல்யாணமே பண்ணலடி அப்படின்னு காவேரி சொல்ல, அதெல்லாம் இல்ல. கல்யாணம் பண்ண மாதிரி தான். எனக்கு அந்த சித்தப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ! எவ்வளோ அழகு ஸ்மார்ட் தெரியுமா? அங்க வீடே சூப்பரா இருந்துச்சு. சித்தி நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அப்படி இருக்கலாம் அந்த வீட்ல. நாங்களுமே அங்கே வரலாம். எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் தெரியுமா? பெரிய வீடு அப்படிங்கல. அவங்களுக்கு இதை விட பெரிய வீடுலாம் இருக்குடி. ஆ அவங்களுக்கு இதை விட பெரிய வீடு இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. சாரதா பாக்குது. இல்ல நாங்க போயிருக்கல போட்டோலாம் காமிச்சாங்க, வீடியோ காமிச்சாங்க, அதை வச்சு சொன்னோம் அப்படின்னு கங்கா எடுத்து கொடுக்க, ஆமாடி அப்படின்னு சொல்ல, ஏதோ சொல்றீங்க, ஆனா இப்போதைக்கு நீங்க சொல்லாதீங்க அவ்வளவுதான். யாழினி பாப்பா நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இங்க பார்த்தா சாரதா போனை அடிக்குது. காவேரி கையில தான் இருக்குது. பாக்குறாங்களா? அவருக்கு 100க்கு சாவு இல்ல, ஆயுசு தான் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற? இந்த அடிச்சுட்டாருல போனு அப்படிங்கிறாங்க. எப்பார் அவருக்கு 100 ஆயுசு, போன் அடிச்சுட்டாருமா. நீ சொல்லிக்கிட்டு இருக்கிய தொம்பி இந்த போன் அடிக்கிறாரு பாத்தியாடி, நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணு அப்படிங்கிறாங்க. அட்டன் பண்றேன், ஸ்பீக்கர்லயும் போடுறேன், ஒழுங்கா எதையும் காமிச்சுக்க கூடாது, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். சரிடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலா பாத்துட்டு இருக்காங்க. போன் அட்டன் பண்ணோன்னே அத்தை அப்படிங்கிறாங்களா. என்னது அத்தையா? நீ அப்ப ஏற்கனவே முடிச்சிட்டியா பேசி? சும்மா இருடி அப்படின்னு ஜாடையில பேச, என்ன தம்பி? இல்ல பாப்பா வந்துட்டா, அவளுக்கு என்னமோ தெரியல அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறா. என்னதான் இருந்தாலும் அந்த வீடு யாழினி இருக்குல்ல, அதனால ரொம்ப அவளுக்கு பிடிச்சு போச்சத அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி அவளுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் வேகமா போறீங்க, முறுக்கிக்கிட்டு போறீங்க, எங்க எல்லாத்திலையும் சொல்லிட்டு போனீங்க, என் மகள்கிட்ட மட்டும் நீங்க சொல்லவே இல்லை, ஏன் தம்பி அப்படின்னு கேட்க, அது வந்து ஒன்றும் இல்லத்த விடுங்களேன் அப்படின்னு சொல்ல, இல்லை கேளுமா கேளு, ஏன் சொல்லாமல் போனார் கேளு, இருடி கேட்கேன் அப்படின்ட்டு, சொல்லுங்க தம்பி இதை சொல்லுங்க, விடுங்கத்த எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கல. எதுக்கு தான் இப்போ ஃபோன் அடிச்சிங்க? இல்லை ஃபோன் அடித்தது காவேரிட்ட நான் சொல்லாமல் வந்துட்டேன். அதுக்கு சொல்லத்துக்கு ஃபோன் அடிச்சிங்களா? ஆமா அப்படிங்கிறாரு. ஏன் சொல்லாம போனீங்க? அது வந்து அதான் சொன்னேனே, காவேரிக்கு சொல்லாம வந்துட்டேன், அதுக்காகத்தான் ஃபோன் அடிச்சேன்னு. இல்ல தம்பி அப்புறம் ஏன் போனீங்க? நான் சொல்லாம வந்துட்டேன் அதான். ஐயய்ய வாழைப்பழ கதை மாதிரியே இருக்கே. என்ன தம்பி நீங்க சொல்ல வரீங்க? சொல்லாம போயிட்டேங்கிறத சொல்றதுக்கு ஃபோன் அடிக்கிறீங்கிறீங்க, அப்புறம் ஏன் சொல்லாம போனீங்க? அதுக்கு தான் அத்தை ஃபோன் அடிச்சேன். ஐயோ குழப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன சொல்லுங்க அப்படிங்கல. இல்ல நான் வீம்புக்கு சொல்லாம வந்துட்டேன், இருந்தாலும் காவேரிய பாவமா இருக்கு பாக்குறதுக்கு தெரியுமா, எனக்கு ஆசையா இருக்கு. கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி கைய பிடிச்சி கட்டி பிடிச்சி ஐயோ அப்படின்னு எல்லாரும் காதை பொத்துறாங்க. தம்பி சரி விடுங்க, நீங்க என்கிட்ட அத்தை கிட்ட பேசுறீங்க? ஆமா அத்தை கிட்ட தான் பேசுறேன், இதுல என்ன இருக்கு, அவ ஏன் பொண்டாட்டி தானே. எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, பாவமா இருக்கு தெரியுமா அவளை நான் அவாய்ட் பண்றது, என் மனசு பூரா ஏங்குது. காவேரி என் தங்கம் நான் போயிட்டு வரட்டா? நான் போயிட்டு வரட்டி சொல்லலாம் அப்படின்லாம் பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவதான் என்னை வெறுத்துட்டாலே, அவாய்ட் பண்ணிட்டாலே, அதனாலதான் கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு வந்துட்டேன். மனசே கேட்கல. என் செல்லக்குட்டி என்ன பண்ணுது அத்தை அப்படின்னு கேட்க, அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. காவேரிக்கு வெக்கமா தாங்க முடியல. அப்போ அவர் என்ன நினைச்சிட்டு தான் இருக்காரா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ளுக ஓடுது. என்னடி உன் அக்கா லூஸ் மாதிரி உள்ளார போறா? அம்மா அவர் மனசுல அக்கா இல்லையோன்னு நினைச்சிட்டு இருந்தா, அவர் மனசு முழுக்க அக்கா தான் இருக்குன்னு தெரிஞ்சோடனே சந்தோஷமா ஓடுறா. அப்படியா? ஆமா அப்படின்னு சொல்ல, என்னத்த என்ன அப்படிங்கல. போச்சு நல்லதா போச்சு, நீங்க பேசுனது நல்லதுதான். என்ன சொல்றீங்க? ஸ்பீக்கர்லாம் இருந்துச்சு தம்பி, உங்க பொண்டாட்டி எல்லாத்தையுமே கேட்டுட்டா. ஐயோ நான் என் பொண்டாட்டிலாம் சொன்னனே. அவ ஏன் எதுக்குன்னு கேட்கல தெரியுமா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கலன்னா நம்ம டப்புன்னு பதில் சொல்லிடுவோம்ல. பொண்டாட்டியா வரப்போறவளா நினைச்சிட்டு விஜய் தம்பி பேசுதுன்னு சொல்லிடுவோம், அதை நினைச்சிட்டு தான் அவ போயிருப்பா. ஓ என் ஆர்வக்கலர் அப்படிலாம் நினைக்குதா? ஆமா எல்லாத்தையுமே நாங்க அப்படித்தானே மாத்திடுறோம். இப்ப நர்மதா கூட அன்னைக்கு மாமான்னு சொன்னா இல்லையா? ஆமா அதையே மாமான்னு கேட்டேன்னு சொன்னதுக்கு, மாமா மாதிரி நினைச்சேன், மாமா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அப்படி சொல்லி மாத்திட்டோம்ல. அதே மாதிரி இதுவும் சொல்லிரும்னு தெரிஞ்சுட்டு போயிட்டாளா? இல்ல அப்படிங்கல. அதெல்லாம் இருக்காதத்த, அவளுக்கு அத்தைன்னு சொல்றது மாப்பிள்ளைன்னு சொல்றது அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் போயிருக்கா. அது என்னமோ கரெக்ட் தான் ப்ரோ அப்படின்னு இவன் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. என்ன சொல்ற அப்படிங்கல. ப்ரோ என்ன சொல்றீங்க? விஜய்க்கு சந்தோஷம், எங்ககிட்ட யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, இன்னும் சம்மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. என்ன நீ வேணும் அப்படிங்கல. 2 வார்த்தை ஒரு 10 செகண்ட் தாங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா பீப்பி அலாரம் கேக்குது. விஜய் வந்து நிக்கிறாரு. அத்தை ஹாய் ஹாய் ஹாய்ன்ட்டு வர்றாங்க. என்ன இப்பதான் பேசிட்டு இருந்தீங்க, இங்க வந்து நிக்கிறீங்க?
அப்புறம் பின்ன எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாலே, யோசிக்கிறேன்னு தான்ப்பா சொல்லியிருக்கா. அது போதுமே. இத விட வேற என்ன வேணும்? அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கதவ படார்ன்னு திறந்துட்டு நம்ம மேடம் வந்து நிக்கிறாங்க. "விஜய் வந்தது உனக்கு எப்படி தெரியும்?" எனக்கு தெரிஞ்சுச்சு" அப்படிங்கல. சித்தப்பா தான் ஹாரன் அடிச்சாங்களே, அத கேட்டுட்டு வந்திருக்கலாம். ஓகேவா சித்தி? ம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லுது பாரு. அப்பலாம் இல்லையே, எனக்கா தோணுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? வாங்களேன் வெளில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பாய் 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 அப்படிங்கிறாங்க. ஏன்டி ஸ்கூல்லாம் லீவுமா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் அம்மு ஸ்கூல் லீவ் தான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்களா? போற வழியில சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு இவங்க வீட்ல எல்லாரும் பெருமிச்சு விட கார்ல ஏத்திட்டு போறாங்க. போற வழியிலே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே ஒருத்தர பார்க்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏது சொல்றதுன்னு தெரியல. போயிட்டு இருக்கையிலே பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் தான் பார்க்க முடியும்? அப்படியே திரும்பிக்கிறாங்க. விஜய்க்கு சிரிப்பு வருது. நம்மட்ட சிரிக்கிறாங்க. அப்புறம் மேடம் எங்க போலாம்? அப்படிங்கிறாங்க. எங்க வேணா போலாம். உங்களுக்கு பிடிச்ச இடம் கூட்டு போலாமா? எனக்கு பிடிச்ச இடம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு பிடிச்ச இடம் நல்ல அசைவமா இருக்கிற கிரில் சிக்கன் இருக்க இடம். ஓகேவா? அப்படிங்கல கரெக்ட்டா சொல்றாரே. அப்பலாம் இல்லையே. எனக்கு பிடிச்சது கோயில் தான் அப்படிங்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கே போலாம். இல்ல. நீங்க சொன்ன இடத்துக்கே போலாம். "பாடி மவளே மாட்னியா? எனக்கு தெரியும்மா. நீ இந்த மாரி தான் சொல்லுவேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இரு இன்னைக்கு ஃபுல்லா உன்னோட என்ஜாய் தான். சுத்தி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நம்ம ஆளு கூட்டிட்டு போறாங்க காவேரிய. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு. எல்லாமே நல்ல விதமா தான் நடக்கும். சரி ஓகே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஐ லவ் விக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க. அன்பு உறவுகளே, தங்கங்களே, தேங்க் யூ. அப்புறம் எனக்கு ஆறுதல் சொல்ற என் செல்ல குட்டிங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க அன்ப என்னைக்குமே என்னால மறக்க முடியாதுங்க. நன்றிங்க. தேங்க் யூங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.